Okay. Good morning, all. Sorry, good evening, all. Good morning, all. Sorry, good evening, all. Good morning, all. Sorry, good evening, all. Okay, fine, guys. So, Okay, fine, guys. we'll start. So, good evening, all. SEYAL batch உடைய botany session welcomes all. So, SEYAL batches உடைய principles of inheritance. நேத்து நம்ம இந்த செஷன் பார்த்திருந்தோம், பட் டியூ டு லாட் ஆஃப் இன்டரப்ஷன்ஸ் லைக் நேத்து வந்து இந்த கிளாஸ் வந்து இன் பிட்வீன் லைக் நார்மலி 40 மினிட்ஸ்லேயே இன்டரப்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இன்னைக்கு அதோடைய கண்டினியூஷன் பண்ணுறேன். ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ரிவிஷனும் கொடுத்துட்டு ஐ வில் ஸ்டார்ட் திஸ். ஸோ நீங்கள் லாஸ்ட் செஷன் நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, லைக் இன்னைக்கு அதோடைய கிளியாரிட்டி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபைன் கைஸ். ஸோ லெட்ஸ் டூ தட். லைக் பார்க்குற பசங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டூ லைக் திஸ் செஷன் அண்ட் நிறைய ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த டாபிக் ஐ வில் கிவ் அ கிளியர் அஷூரன்ஸ். இந்த டாபிக் நீங்கள் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நான் முடிக்கும் பொழுது இந்த சாப்டர் உங்களுக்கு ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் சாப்டராக மாறுன்ற ஒரு அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ டோன்ட் ஸ்கிப் த செஷன்ஸ் அண்ட் டூ வாட்ச் அட் லைவ். ஸோ அப்போதான் நிறைய டவுட்ஸ் உங்களால் ஈஸியாக கிளாரிஃபை பண்ண முடியும். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வாட்சிங் திஸ் லைவ், பட் ப்ராப்ளம் இஸ் லைக் ரெக்கார்டிங் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எங்களால் ஆன்சர் அட் த ஸ்பாட் பண்ண முடியல. ஓகே, அதனால லைக் பாசிபிளி ட்ரை டு கெட் இன் டு த லைவ் ஆஸ் early as possible. ரைட் கைஸ்? ஸோ சில பசங்க சார் நாங்கள் லாஸ்ட் லைவ் கிளாஸஸ்லாம் பார்க்கல, அதனால லைக் எங்களால் லைவுக்கு வர முடியல அப்படின்றீங்க. பட் ட்ரை டு கெட் இன் டு தட் பிகாஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் த queries can get cleared during the live session only. Okay, அதனால பார்த்துக்கோங்க. Fine guys, so where we are in our NEET SEYAL 2025 batch. Okay, so students கான ஒரு free batch with a quality education. Okay guys, so Thinkerz Hub உடைய channels, Thinkerz Hub உடைய Telegram channel இருக்கட்டும், YouTube channel இருக்கட்டும், Instagram, right? ஓகே, எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீப் அப்டேட்டிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட், நாளைக்கு உங்க எல்லாருக்குமே வந்து ஈவினிங் 6 o'clock உங்களுடைய டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. ஓகே, ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு அட்மிஷன்ஸ் கால் நம்பர் இருக்கும், 81898ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். அது எல்லா வீடியோஸ்க்கு கீழேயுமே இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய நேம், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஸ்கூல், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட். ஓகே, மென்ஷன் பண்ணுங்க. நீங்க நீட் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளவு நீட் ஸ்கோர் எடுத்திருக்கீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அக்கார்டிங்லி நாங்க பேட்சஸ் மாற்றி உங்களுக்கு வந்து செஷன்ஸ் கொடுப்போம். ஸோ நாளையில இருந்து லைவ் டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுதுடா. ஸோ டூ ஜென்யூன்லி, right, lot of surprises are there. Okay, நீங்க நல்ல சப்போர்ட் பண்ண we will also like try to give the best from our side. Okay guys, that's it. So without wasting time, let's start. Okay, so நம்மளோட கலர் போய்டுவோமா? Okay, so what is the chapter? Principles of inheritance and variation. Okay, so நான் உங்களுக்கு principles னா என்னன்றத சொன்னேன். Principles தான் என்ன? Like there is a rule. Okay, principle அப்படின்றது ஒரு ரூல். எதோட ரூல் சார்? இன்ஹெரிட்டன்ஸ் உடைய ரூல். ஓகே, வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்? இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராசஸ் தான். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது என்னது? ப்ராசஸ். எதோட ப்ராசஸ்? ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் a character. ஒரு கேரக்டர் எங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஃப்ரம் parent to offspring. Okay, so what is inheritance? பேரண்ட்ல இருந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ப்ராசஸ் நான் என்ன சொல்றேன்னா இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றேன். ஓகே, அப்போ ஆக்சுவலா இது என்னது சார்? கேரக்டர் பேரண்ட்ல இருந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு மூவ் ஆகுதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு ஹெரிடிட்டி. இந்த ஹெரிடிட்டியோட ப்ராசஸ் தான் நான் என்னன்னு சொல்றேன்? இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றேன். அப்ப இது இப்படி எழுதலாமா? ஆர் we can also write it is a process of heredity. இதை நான் என்ன சொல்றேன்?
இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றேன். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது நமக்கு எங்க நடக்குது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல நடக்குது. ஓகே, இட் இஸ் ஹேப்பனிங் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். Okay, it is happening in sexual reproduction. Sexual reproduction பொழுது அங்க என்ன நடக்கும்? வேரியேஷன் நடக்கும். What is variation? ரெண்டு பேரண்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து ரெண்டு கேமெட் வாங்குறோம், ரெண்டு கேமெட் ஃபியூஸ் ஆகுது. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது? நமக்கு ஒரு வேரியேஷன் நடக்குது. கிராசிங் ஓவர் நடக்கிறதுனால அங்க வேரியேஷன் நடக்குது. Got it? So இத நான் என்னன்னு சொல்றேன்? வேரியேஷன் சொல்றேன். So வேரியேஷன் எனக்கு நல்லதா கெட்டதா சார்? Is it advantage or disadvantage? Is it advantage or disadvantage? சொல்லுங்க பாப்போம். Is it advantage or disadvantage? It is an advantage. It is an advantage. ஏன் சார் அப்படின்னா இதனால தான் எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு எவல்யூஷன் கிடைக்குது. இதனால தான் எனக்கு என்ன கிடைக்குது? எவல்யூஷன் கிடைக்குது. Are you getting this point? Right? So இதுதான் உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் நான் நேத்து உங்களுக்கு கொடுத்தது. Got it? Fine guys. Okay. இப்போ நான் என்ன சொன்னேன்? ஒரு கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொன்னேன். ரைட்டா? எங்க இருந்து? பேரண்ட்ல இருந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொன்னேன். ரைட்டா? அப்போ இந்த கேரக்டரை யாரு கண்ட்ரோல் பண்றா? இது பண்ணுங்க சார், ஜூம் இன் பண்ணுங்க. Okay guys, audible? ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? கேரக்டர் இட் இஸ் கண்ட்ரோல்டு பை. இப்போ ஒரு கேரக்டர்னா என்ன? ஒரு பேரண்ட்ல இருந்து ஒரு ஆஃப்ஸ்பிரிங்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொன்னேன். இப்போ இந்த கேரக்டரை யாரு கண்ட்ரோல் பண்றா? இட் இஸ் கண்ட்ரோல்டு பை ஜீன். த கேரக்டர் இஸ் கண்ட்ரோல்டு பை ஜீன். ஜீன்னா என்னது? ஜீன்ன்றது இட் இஸ் a யூனிட் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ உடைய ஒரு யூனிட்டை தான் நான் என்னன்னு சொல்றேன்? ஜீன். அதாவது டிஎன்ஏ உடைய ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை தான் நான் ஜீன்னு சொல்றேன். அந்த ஜீன் தான் என்ன பண்ணுது? அந்த கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது. ஏதோ ஒரு கேரக்டர், ஹேர் கலரா இருக்கட்டும், ஹைட்டா இருக்கட்டும், ஐ கலரா இருக்கட்டும், எல்லாமே ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டரை யாரு கண்ட்ரோல் பண்றா? ஒரு ஜீன் கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த ஜீன்ல ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏ செக்மெண்ட் இருக்கு. ஓகே, அதாவது டிஎன்ஏ பர்டிகுலர் செக்மெண்ட் ஜீன்னு சொல்றேன். ஓகேவா? இப்போ இந்த ஜீனுடைய ஆல்டர்னேட்டிவ் டைப்ஸ், இந்த ஜீனுடைய ஆல்டர்னேட்டிவ் டைப் எதை பேஸ் பண்ணியிருக்கு? அதாவது எல்லாருக்கும் வந்து பிளாக் ஹேர் இருக்கிறது இல்லை, ஓகேவா? சிலருக்கு பிரவுன் ஹேர் இருக்கு, ரைட்டா? எல்லாருக்கும் பிளாக் ஐ பியூப்பிள் இருக்கிறது இல்லை, சிலருக்கு ப்ளூ இருக்கு, பிரவுன் இருக்கு. அப்போ அந்த ஜீன்ல ஏதோ ஒரு ஆல்டர்னேஷன் இருக்கு, ஒரு ஆல்டர்னேட்டிவ் டைப் இருக்கு. இந்த ஆல்டர்னேட்டிவ் டைப்பை யார் டிசைட் பண்றாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அலீல்ஸ், அதுல இருக்கக்கூடிய அலீல்ஸ். அப்ப என்ன மீனிங்? Alleles are joining together and producing gene. Alleles எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்க? ஒரு ஜீனை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த ஜீன் என்ன பண்றாங்க? கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த கேரக்டர் என்ன ஆகுது? பேரண்ட்ல இருந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு போகுது. புரியுதா? யார் அந்த ஜீன் அலீல்னு தெரியுதா? ரைட். இப்போ இந்த அலீல எத்தனை இருக்கும் சார்? ஒரு ஜீன்ல எத்தனை அலீல் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2 அலீல் இருக்கும். Or you can say minimum 2 alleles. ஒரு ஜீன்ல எத்தனை அலீல் இருக்கணும்? minimum 2 alleles should be there. In a gene minimum 2 alleles should be there. Right? Fine. And இந்த 2 alleles-மே consider same-ஆ இருக்கு or இந்த alleles ரெண்டுமே different-ஆ இருக்கு. சேமா இருக்க பட்சத்துல அவங்கள நான் என்னன்னு சொல்றேன்?
ஹோமோசைகஸ்ன்னு சொல்றேன். அவங்கள நான் என்ன சொல்றேன்? ஹோமோசைகஸ்ன்னு சொல்றேன். டிஃப்ரெண்டா இருக்கிற பட்சத்துல அவங்கள நான் என்ன சொல்றேன்? ஹெட்டிரோசைகஸ்ன்னு சொல்றேன். ஓகே, டிஃப்ரெண்டா இருக்க பட்சத்துல அவங்கள ஹெட்டிரோசைகஸ்ன்னு சொல்றேன். காட் இட்? இப்போதைக்கு இது போதும்டா. ரைட்? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ். இப்போ இந்த ஹோல் சாப்டர் யாருனால ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேரு மெண்டல். அவருக்கு பேர் என்ன? மெண்டல். யார் இந்த மெண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is a father of genetics. he is a father of genetics. யார் மெண்டல்? மெண்டல் வந்து ஜெனடிக்ஸ் உடைய ஃபாதர். என்ன பண்ணாரு? he gave law of inheritance. ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் a process of heredity ன்னு சொன்னேன். கரெக்ட்டா? inheritance is the process of heredity ன்னு சொன்னேன். what is heredity? Heredity is transfer of character from a parent to offspring. ஒரு கேரக்டர் பேரண்ட்ல இருந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு மாறுது அப்படின்னா அதை நான் ஹெரிடிட்டின்னு சொல்றேன். அந்த ஹெரிடிட்டியோட ப்ராசஸ் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றேன். அந்த இன்ஹெரிட்டன்ஸ் என்ன ரூல் ஃபாலோ பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சவர் யாரு? மெண்டல். Got it? He gave law of inheritance. Are you clear, guys? Yes. Yes, are you clear? Okay, fine. Perfect. Okay, so இப்போ இவர் என்ன பண்றாரு? இந்த law of inheritance எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவரு ஒரு பிளான்ட் எடுக்கிறாரு. அந்த பிளான்ட்டுக்கு பேர் என்னன்னா பைசம் சட்டைவம். அந்த பிளான்ட்டுக்கு பேர் என்ன? பைசம் சட்டைவம். இந்த பைசம் சட்டைவமோடைய காமன் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, it is nothing but pea plant. யார் அந்த பைசம் சட்டைவம்? pea plant, பட்டாணி. ஓகே, நம்ம வீட்டுல சாப்பிட்றோம்ல பட்டாணி சுண்டுன்னு சொல்றோம்ல, அதுதான் பீ பிளான்ட். ஓகேவா? ஃபைன். இப்போ இவர் ஏன் இந்த பைசம் சட்டைவம் சூஸ் பண்ணாரு? why? ஓகே, why he chose பைசம் சட்டைவம்? ரீசன் இஸ் இவங்களுடைய லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாமா. இவங்களோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு இருக்கு? ரொம்ப சின்னதா இருக்கு, ஷார்ட் லைஃப் ஸ்பேன். அப்படின்ற பொழுது எனக்கு ரொம்ப சீக்கிரத்திலேயே நிறைய ஜெனரேஷன்ஸ் பார்க்க முடியும். ஓகே, என்னால ஈஸிலி அனலைஸ் பண்ண முடியும், இன்ஹெரிட்டன்ஸ் லா ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை பார்க்க முடியும். அண்ட் செகண்ட் ஒன், எனக்கு இதுல அட்ராக்டிவ் கேரக்டர்ஸ் என் கண்ணால பார்க்க முடியுது. ஐ கேன் see an attractive characters. நார்மலி அட்ராக்டிவ் கேரக்டர்ஸ்னா என்ன? எனக்கு அது பார்த்தாலே தெரியுது, அது ரவுண்டா இருக்கு இல்ல ரிங்கிளா இருக்கு. எனக்கு அது பார்த்தாலே தெரியுது, அது வயலட் கலர் ஃபிளார்ல இருக்கு இல்ல வெள்ளை கலர் ஃபிளார்ல இருக்கு. ஐ கேன் see that attraction. Got it? அட்ராக்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கு. அண்ட் இதுல லைஃப் ஸ்பேனும் அதிகமா இருக்கு, அட்ராக்டிவ் கேரக்டர்ஸும் அதிகமா இருக்கு. அண்ட் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆஃப் ஸ்பிரிங்ஸ் அதோடைய கவுண்ட்டும் எனக்கு அதிகமா இருக்கு. ஆஃப் ஸ்பிரிங்ஸ் உடைய கவுண்ட்டும் அதிகமா இருக்கு. ஏன் கவுண்ட் அதிகமா இருக்கணும்? நிறைய ஆஃப் ஸ்பிரிங்ஸ் வந்ததுன்னா நான் வந்து கம்பேர் பண்ணுவேன். ரைட்டா? அப்போ எனக்கு பைசம் சட்டைவம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெண்டல் டிசைட் பண்றாரு. பைசம் சட்டைவம்ல ஒரு லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாரு. காட் மை பாயிண்ட்? ரைட். இப்போ பைசம் சட்டைவம்ல லெட்ஸ் இமேஜின் எந்தெந்த கேரக்டர்ஸ் அவர் எடுக்கிறாரு. ஓகே, பைசம் சட்டைவம்ல இருந்து அவரு எந்தெந்த கேரக்டர்ஸ் எடுக்கிறாரு. ஓகேவா? கேரக்டர்ஸ் இப்போ நான் வந்து ஒரு ஹேர் கலர்னு சொல்றேன்னா அது ஒரு கேரக்டர். ரைட்டா? அப்ப இந்த கேரக்டருக்கு ஆல்டர்னேட்டிவ் டைப்ஸ்னு சொன்னேன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் டைப்ஸ் என்ன? பிளாக், பிரவுன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைப்ஸ் நான் என்னன்னு சொல்றேன்னா ட்ரெய்ட்ஸ்ன்னு சொல்றேன். அந்த டைப்ஸ் நான் என்ன சொல்றேன்? ட்ரெய்ட்ஸ்ன்னு சொல்றேன். ஐ கால் தோஸ் கேரக்டர்ஸ் டைப்ஸ் ஆஸ் ட்ரெய்ட்ஸ். ஓகேவா? என்னென்ன ட்ரெய்ட்ஸ்? ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு என்னது? டாமினன்ட் ட்ரெய்ட், இன்னொன்னு வந்து recessive trait. One is dominant trait, another one is recessive trait. அப்போ சொல்லுங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எந்த பிளான்ட்ல நடக்குது? பைசம் சட்டைவம்ன்ற பிளான்ட்ல நடக்குது. Yes or no? Fine. Okay, it is happening in பைசம் சட்டைவம். இப்போ அந்த பைசம் சட்டைவம் பிளான்ட்டோடைய ஸ்டெம் எடுக்கிறாருடா அவரு. ஸ்டெம் எடுத்து என்ன கேரக்டர் பார்க்கறாரு? ஹைட்ன்ற ஒரு கேரக்டரை பார்க்கறாரு. ஓகே, அப்போ அவரு ரெண்டு ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறாரு. ஒன்னு அது டாலா இருக்கு, இன்னொன்னு அது டுவார்ஃபா இருக்கு. காட் மை பாயிண்ட்? ஓகே, அப்ப ரெண்டு கைண்ட், ஒரு கேரக்டர்
and this character is controlled by a gene and அந்த கேரக்டருக்கு ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் டைப் இருக்கு. ஒன்னு என்னது டால், இன்னொன்னு வந்து டுவார்ஃப். ஒன்னு வந்து டாமினன்ட், இன்னொன்னு வந்து ரிசெசிவ். புரியுதா? ரைட். அடுத்து ஒரு பார்ட் எடுக்கிறாரு. கன்சிடர் சீட். அடுத்த பார்ட் எடுக்கிறாரு சீட். சீட்ல இருந்து ரெண்டு கேரக்டர் எடுக்கிறாருடா. ஒன்னு வந்து சீடோடைய ஷேப், இன்னொன்னு வந்து சீடோடைய சைஸ். ஓகே, ஒன்னு வந்து சீடோடைய ஷேப், சாரி கலர். ஓகே, சைஸ் இல்ல கலர். ஓகே, one is seed உடைய size, sorry shape, another one is seed உடைய color. ஓகே, ஷேப் என்னவா இருக்கும்? நார்மல் டாமினண்டா இருக்கும் பொழுது அது ரவுண்டா இருக்கும், அதுவே ரிசெசிவா இருக்கும் போது அது ரிங்கிள்டா இருக்கு. ஓகே, ரிங்கிள்னா என்ன? சுருங்கி போயிருக்கு. ஓகே, கலர் வந்து பாத்தீங்கன்னா டாமினண்டா இருக்கும் போது அது எல்லோ கலர்ல இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டாமினண்டா இருக்கும் போது அது எல்லோ கலர்ல இருக்கு, ரிசெசிவா இருக்கும் பொழுது அது கிரீன் கலர்ல இருக்கு. ஃபைன், இது சீட் உடைய ஷேப் அண்ட் கலர். இன்னொன்னு pod. What is pod? Pod is nothing but fruit. Pod is nothing but fruit of the பைசம் சட்டைவம். பைசம் சட்டைவம் உடைய ஃப்ரூட் தான் நான் என்னன்னு சொல்றேன், pod அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ podல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. One is shape again and he also took a color. சரி, கலர் ஃபர்ஸ்ட் எழுதிப்போமா? ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் கலர் and then one is shape. அந்த pod எப்படி இருக்கு? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? சீடோடைய கலர் டாமினண்டா இருந்தா எல்லோ, ரிசெசிவா இருந்தா கிரீன். அப்படியே மாத்தி போடுங்க. இங்க என்ன? இத நான் கிரீன்னு சொல்றேன், இத நான் எல்லோன்னு சொல்றேன். ரைட்டா? ஷேப் எப்படி இருக்கு? ஷேப் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இன்ஃப்ளேட்டட் ஆர் ஸ்வாலன். ஓகே, இன்ஃப்ளேட்டட் ஆர் ஸ்வாலன். ஓகே, அதுவே எனக்கு ரிசெசிவா இருக்கும் பொழுது கன்ஸ்ட்ரிக்டட். கன்ஸ்ட்ரிக்டட்னா சுருங்கி இருக்கிறது, கன்ஸ்ட்ரிக்டட்னா சுருங்கி இருக்கிறது, ஸ்வாலன்றது உப்பி இருக்கிறது. ஓகே, அப்ப அந்த ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா உப்பி இருக்கலாம், இல்லைன்னா சுருங்கி இருக்கலாம். உப்பி இருந்தா அது டாமினன்ட் கேரக்டர், சுருங்கி இருந்தா அது ரிசெசிவ் கேரக்டர். ரைட்? அப்போ எனக்கு எத்தனை கேரக்டர் ஆச்சு இப்போ வரைக்கும்? எனக்கு 1 2 3 4 5 கேரக்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. ரைட்டா? பாட் ஷேப்பும் வந்துருச்சு. அடுத்து நான் என்ன பண்றேன்? ஃப்ளார் எடுக்கிறேன். ஓகேவா? சோ ஃப்ளாரோடைய கலர் அண்ட் அதோடைய பொசிஷனை பார்க்கறேன். ஃப்ளாரோடைய கலர் அண்ட் அதோடைய பொசிஷனை பார்க்கறேன். ரைட்டா? கலர் என்னது? கலர் என்ன பாருங்க, வயலட் கலர் வருதாமா? ரைட், ரைட். டாமினண்டா இருக்கும்போது வயலட்டா இருக்கு, ரெசெசிவா இருக்கும் பொழுது ஒயிட்டா இருக்கு. ஓகே, சோ வயலட் கலர் வந்து டாமினன்ட் கலர். அப்போ மோஸ்ட்லி அதிகமா பூக்கிற அந்த ஃப்ளார் வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ட் வயலட் கலர்ல இருக்கு. ஓகே, எனக்கு ரிசெசிவ் ஒரு ரேர்லி எனக்கு கிடைக்கிறது என்னதுன்னா ஒயிட் கலர். ஓகே, பொசிஷன், ஃப்ளார் எங்க பூக்குது? அதாவது இப்போ ஒரு ஸ்டெம் இருக்கு அப்படின்னா அதோடைய டிப்ல அந்த ஃப்ளார் பூக்கலாம், இல்ல அதோடைய சைடுல ஃப்ளார் பூக்கலாம். காட் மை பாயிண்ட்? டிப்ல ஃப்ளார் பூக்கலாம், இல்லைன்னா ஸ்லைட்ல. ஓகே, சைட்ல இருந்ததுன்னா நான் அதை லேட்ரல்னு சொல்றேன், டிப்ல இருந்தா அதை எபிக்கல்னு சொல்றேன். புரியுதா? அப்ப நான் என்ன பண்றேன்? lateral is dominant and apical is recessive. ஓகேவா? ரைட். சோ அப்ப என்னாச்சு? டோட்டலா எத்தனை கேரக்டர் எடுத்திருக்காரு மெண்டல்? how many characters he has taken? he has taken total of 7 characters. எத்தனை கேரக்டர்? 7 கேரக்டர். 7 கேரக்டர்ல அவருக்கு எத்தனை ட்ரெய்ட் கிடைச்சிருக்கு? எத்தனை ட்ரெய்ட் கிடைச்சிருக்கு? 7 + 7 டோட்டலா அவருக்கு 14 ட்ரெய்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த 14 ட்ரெய்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அவர் எத்தனை பார்ட் ஆஃப் பிளான்ட் யூஸ் பண்ணாரு? 4 பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. சோ பைசம் சட்டைவம்ல இருந்து 4 பார்ட் எடுத்திருக்காரு. 4 பார்ட்ல இருந்து 7 கேரக்டரை கன்சிடர் பண்ணிருக்காரு. 7 கேரக்டர்ல இருந்து அவருக்கு 14 ட்ரெய்ட்ஸ் கிடைச்சிருக்கு. Are you clear with this? Yes guys? Okay, fine. So இப்போ வாங்க next we will start the topic. இப்போ இவரை இது எதுக்காக பண்ணாரு? இந்த ட்ரெய்ட்ஸ்லாம் எதுக்காக யூஸ் பண்ணாரு? எதுக்காக ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாரு? ஒரு லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ஸ்டார்ட் பண்றதுக்காக, லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ப்ரூவ் பண்றதுக்காக. அது இப்போ அவர் என்ன பண்ணணும்? he has to prove law of inheritance. ஓகேவா?
அப்போ இதுக்கு அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஒரு monohybrid cross எடுக்கிறாரு. He is taking monohybrid cross. He is doing monohybrid cross. What is mono? Monoன்றது single character. Monoன்றது single character. Hybrid அப்படின்னா என்ன, அதாவது ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் அவங்களுடைய கேமெட்ஸ் கிராஸ் ஆகும் பொழுது எனக்கு ஒரு ஆஃப் ஸ்பிரிங் கிடைக்குது பாத்தீங்களா, அந்த ஆஃப் ஸ்பிரிங்கை நான் என்ன சொல்றேன், ஹைபிரிட்னு சொல்றேன். Got it? அப்போ மோனோஹைபிரிட் கிராஸ்னா என்ன, ஒரு சிங்கிள் கேரக்டருக்காக நான் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல கிராஸ் பண்றேன், அது மூலமா எனக்கு ஒரு ஆஃப் ஸ்பிரிங் வருது. இப்போ அந்த ஆஃப் ஸ்பிரிங்ல நான் நினைச்ச கேரக்டர் கிராஸ் ஆயிருக்கா, இன்ஹெரிட் ஆயிருக்கா அப்படின்றது தான் மோனோஹைபிரிட் கிராஸ். ஓகேவா? ஸோ இப்போ அவர் இது பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஹி இஸ் டேக்கிங் 2 பேரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, 2 பேரண்ட் எடுத்துக்கிறாரு. கன்சிடர் ஒரு மேல் பேரண்ட், ஒரு ஃபீமேல் பேரண்ட். ஓகேவா? இங்க ஒரு சிங்கிள் கேரக்டர் எடுக்கணும்ல, அந்த கேரக்டர் என்னது, லெட்ஸ் இமேஜின் ஹைட் ஆஃப் அ பிளான்ட். ஹைட் ஆஃப் அ பிளான்ட். ஓகேவா? அப்போ ஹைட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒன்னு வந்து டாமினன்ட், இன்னொன்று வந்து ரெசசிவ். டாமினன்ட் நான் என்ன சொல்றேன், டால்னு சொல்றேன், ரெசசிவ் நான் டுவார்ஃப்னு சொல்றேன். அப்ப என்ன பண்றாரு, அந்த 2 டைப் ஆஃப் பிளான்ட்டையும் எடுக்கிறாரு. அவங்கள என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறாரு, பேரண்டா கன்சிடர் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? சோ கன்சிடர் ஒரு மேல் பேரண்ட் டாலாவும் ஒரு ஃபீமேல் பேரண்ட் டுவார்ஃபாவும் எடுக்கிறாரு. ஓகேவா? ஃபைன். இவங்க டாலா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன, क्वेश्चन. இவங்க டாலா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன, நான் உங்களுக்கு சொன்னேன் ஆல்ரெடி, ஒரு கேரக்டர் யாரு கண்ட்ரோல் பண்றா, ஜீன். அந்த ஜீனோடைய வெரைட்டியை தான் நான் வந்து ட்ரெய்ட்னு சொன்னேன். அப்ப அந்த ஜீன் ஏன் வெரைட்டியா இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கு, பிகாஸ் ஆஃப் தேர் அலீல்ஸ். அப்போ அந்த அலீல்ஸ் தான் நான் இப்போ இங்க என்ன எழுத போறேன், ஐ அம் கோயிங் டு ரைட் ஆஸ் ஜீனோடைப். ஓகே, அந்த ஜீனோடைய டைப் அது யார் டிசைட் பண்றா, அந்த அலீல்ஸ் தான் டிசைட் பண்றாங்க. அப்போ அதை நான் என்ன சொல்றேன், ஜீனோடைப்னு சொல்றேன். இப்போ இவர் ஏன் டாலா இருக்காரு, பிகாஸ் he has 2 alleles. அந்த 2 அலீலுமே எப்படி இருக்கு, டாமினன்ட் அலீலா இருக்கு. ஓகேவா? and why this female is dwarf, it is because of 2 alleles. ரெண்டுமே ஸ்மால் டீயா இருக்கு, அதாவது ரிசசிவா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ரைட்? ஓகே. இப்போ ஏன் சார் இப்படிதான் எடுக்கணுமா, ஏன் நான் வந்து லைக் டிஃப்ரெண்டா, இவங்கெல்லாம் ஹோமோசைகஸா ஹெட்ரோசைகஸா, ரெண்டுமே ஹோமோசைகஸ். இவங்களுமே ஹோமோசைகஸ், இவங்களுமே ஹோமோசைகஸ். ரைட்டா? why I should take only homozygous, because நான் அலீல்னு சொல்லும் பொழுது ஹோமோசைகஸ் சொன்னேன், ஹெட்ரோசைகஸ் சொன்னேன். நான் ஏன் இங்க ஹெட்ரோசைகஸ் எடுக்கல அப்படின்னா, when I am going to find a parent, ஒரு பேரண்ட்டை நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த பேரண்ட் எப்படி இருக்கணுமாமா, அந்த பேரண்ட் பியூர் லைன் பேரண்ட்ஸா இருக்கணும். அவங்க எப்படி இருக்கணும், பியூர் லைன் பேரண்ட்ஸா இருக்கணும். பியூர் லைன்ன்றது என்னன்னு சொல்றேன், பியூர் லைன் இஸ் நத்திங் பட் ஹோமோசைகஸ். அப்போ நான் சூஸ் பண்ற பேரண்ட் எப்படி இருக்காங்க, ஹோமோசைகஸா இருக்காங்க. புரியுதா? ரைட். சோ நான் ஹோமோசைகஸ் பேரண்ட் எடுத்துட்டேன். இவங்க யாரு, ஜீனோடைப். இந்த ஜீனோடைப்ல இருந்து எனக்கு அடுத்து என்ன கிடைக்க போகுது, எனக்கு கேமெட் கிடைக்க போகுது. ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் பண்ண போறோம். செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன்னா என்ன, மேல் ஆர்கன் அவங்களுடைய கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஃபீமேல் ஆர்கன் அவங்களுடைய கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ மேல் ஆர்கன்ட்ட என்ன இருக்கு, கேபிட்டல் டி 2 குரோமோசோம் இருக்கா, அதே மாதிரி ஃபீமேல் ஆர்கன்ட்ட என்ன இருக்கு, ஸ்மால் டி இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா gametes produce பண்ணா, அதாவது gametes means the one which is going to be given to the offspring. Gametes na enna, the one which is going to be given to the offspring. Okay va, the one which is going to be given to the offspring. சரி, அவங்க என்ன பண்றாங்க, ஆஃப்ஸ்பிரிங்ல இருந்து கேமெட் கொடுக்குறாங்க, அவங்கள பாதி. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல ஒரு क्वेश्चन இருக்குடா, how to find the gamete. நல்லா புரிஞ்சுக்கோங்க, how to find the gamete. அப்போ எனக்கு ஹோமோசைகஸ் இருந்தாலோ ஹெட்ரோசைகஸ் இருந்தாலோ அந்த அலீல்ஸ் எப்படி இருக்கு, பேர்டா இருக்கு, ஆனா மிக்ஸ்டா இல்ல. நான் உங்களுக்கு நேத்து செஷன்ல சொன்னேன், அவங்க எப்படி இருக்காங்க, பேர்டா இருக்காங்க. they are paired, they are coupled together, பட் ஆனா ரெண்டு பேரும் மிக்ஸா இல்ல, ரெண்டு பேரும் இப்படி நிக்கிறாங்க, பேர்டா இருக்காங்க. ஓகே, எனக்கு எப்பெல்லாம் கேமெட் ஃபார்ம் ஆகணும்னு தோணுதோ நான் அப்பப்பெல்லாம் பிரிஞ்சிருவேன், I can segregate. ரைட்டா? அப்படி என்ன ஆகுதுன்னா I am segregating. என்ன ஆகுது, நான் செக்ரிகேட் ஆகிறேன். காட் இட்? இப்போ இவங்களை நான் என்ன சொல்றேன், கேமெட்ஸ்னு சொல்றேன். அதே மாதிரி இவங்க பாருங்க, இவங்களும் செக்ரிகேட் ஆகுறாங்களா, ரைட்டா? இப்போ இவங்க என்னவா மாறிட்டாங்க, கேமெட்ஸா மாறிட்டாங்க. Are you getting this point?
ரைட்? இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கேமெட் யாரோட கிராஸ் ஆகுது? இட் இஸ் கோயிங் டு கிராஸ் வித் both, right? இப்போ இந்த கிராசிங்க நான் என்ன பண்றேன்னா ஒரு பியூனட் ஸ்கொயர் போட்டு சொல்றேன். பியூனட் ஸ்கொயர்ன்றது ஆக்சுவலா பியூனட்னு ஒருத்தர் இருந்தாரு. பியூனட் ஆர் பன்னட் வாட் எவர் யூ சே, ஓகேவா? இவர் என்ன பண்றாருன்னா இந்த கிராசிங் பண்றதுக்கு ஒரு கிராஸ் ஒன்று ரெடி பண்றாரு, ஒரு பியூனட் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்றாரு. அதுபடி என்னன்னா இந்த இந்த லைக் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல நான் வந்து மேல் கேமெட்டையும் இதுல வந்து நான் ஃபீமேல் கேமெட்டையும் சொல்லிடுவேன். மேல் கேமெட் என்னென்ன இருக்கு? கேபிட்டல் டி கேபிட்டல் டி. ஃபீமேல் கேமெட் என்ன இருக்கு? ஸ்மால் டி ஸ்மால் டி. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டுமே கிராஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி. என்ன பண்ண நானு நல்லா பாருங்க. What I did, I was like crossing this two. I was crossing this two and I got capital T small t. அதே மாதிரி திருப்பி என்ன பண்ண, இவங்க ரெண்டு பேரையும் கிராஸ் பண்ணேன் and I got capital T small t. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் கிராஸ் பண்ண I got capital T small t. இவங்க ரெண்டு பேரையும் கிராஸ் பண்ண I got capital T small t. அப்போ எனக்கு எத்தனை ஆஃப்ஸ்பிரிங் கிடைச்சிருக்கு பாருங்க. How many offsprings I got? பார்த்து சொல்லுங்க. How many offsprings I have got? I have got total number of offsprings. எவ்வளவு number of offsprings எனக்கு கிடைச்சிருக்கு? I got 4 number of offsprings. எத்தனை கிடைச்சிருக்கு? 4 offspring கிடைச்சிருக்கு. 4 offspring உடைய ஜீனோடைப் பாருங்க, அவங்களுடைய ஜீனோடைப் பாருங்க. நாலுமே எப்படி இருக்கு? கேபிட்டல் டி ஸ்மால் டி. 4 ஜீனோடைப்மே எப்படி இருக்கு? கேபிட்டல் டி ஸ்மால் டி. இப்போ நான் கிராஸ் பண்ணிட்டேன், ஓகேவா? யாருக்காக? ஒரு மோனோஹைபிரிட் ஒரு சிங்கிள் கேரக்டருக்காக கிராஸ் பண்ணேன், ஓகேவா? இப்போ கிராஸ் பண்ணி முடிச்சதும் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? எனக்கு ஆஃப் ஸ்பிரிங் கிடைச்சிருக்கு. இப்போ இவங்களை வச்சு இந்த ஆஃப் ஸ்பிரிங்ஸ் இந்த கிராஸை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய ஃபீனோடைபிக் ரேஷியோவையும் ஜீனோடைபிக் ரேஷியோவையும் நான் கண்டுபிடிக்க போறேன். நான் என்ன பண்ண போறேன்? ஃபீனோடைபிக் ரேஷியோவும் ஜீனோடைபிக் ரேஷியோவும் கண்டுபிடிக்க போறேன். What is phenotypic ratio? Phenotype na enna? Which is morphological evidence. Morphological evidence. அதாவது நான் என் கண்ணால பார்த்து நான் ஒரு ரேஷியோ கொடுக்க போறேன். அதுதான் morphological evidence, அதுதான் phenotype. ஓகே, இப்போ நான் என்னென்ன மாதிரி பிளான்ஸ் கொடுத்தேன்? நான் டால் பிளான்ட் கொடுத்தேன், டுவார்ஃப் பிளான்ட் கொடுத்தேன். கரெக்டா? நான் ஒரு டால் பிளான்ட் கொடுத்தேன், ஒரு டுவார்ஃப் பிளான்ட் கொடுத்தேன். இப்போ எனக்கு எத்தனை பிளான்ட் டாலா கிடைச்சிருக்கு, எத்தனை பிளான்ட் டுவார்ஃபா கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இதுல என்னன்னா இவரை நான் என்னன்னு சொல்றேன்? டாமினன்ட்னு சொல்றேன். இவரை நான் என்ன சொல்றேன்? ரிசசிவ்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வேர்ட்லயே இருக்கு. டாமினன்ட்னா who dominates. டாமினன்ட்னா என்ன? the one who dominates. அதுதான் நான் டாமினன்ட்னு சொல்றேன். அப்போ என்ன ஆகுது? ரிசசிவ் டாமினேட் பண்ணுது, ரைட்டா? ரிசசிவ் அலீல டாமினன்ட் அலீல் டாமினேட் பண்ணுது. அப்போ எனக்கு இப்போ நான் இப்படி பார்க்கும் பொழுது எனக்கு என்னுடைய ரைட் ஹேண்ட் தெரியுதா, லெஃப்ட் ஹேண்ட் தெரியுதா? உங்களுக்கு என்னுடைய ரைட் ஹேண்ட் தெரியுதா, லெஃப்ட் ஹேண்ட் தெரியுதா? கன்சிடர் மை ரைட் ஹேண்ட் இஸ் டாமினன்ட், கன்சிடர் மை லெஃப்ட் ஹேண்ட் இஸ் ரிசசிவ், ஓகேவா? இப்போ டாமினன்ட் ஹேண்ட் என்ன பண்ணுது? ரிசசிவ் ஹேண்டை டாமினேட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு என்ன ஹேண்ட் தெரியுது? யூ கேன் see only dominant hand. You can see only dominant hand. இதுதான் எக்ஸ்போஸ் ஆகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ என் கண்ணுக்கு என்ன தெரியுது? ஒன்லி டாமினன்ட் கேரக்டர் தெரியுது. அப்போ பார்த்தது எல்லாமே எப்படி இருக்கு? எனக்கு பார்க்கறது எல்லாமே எனக்கு டாலா இருக்கு. அப்போ எனக்கு கிடைச்சது எத்தனை ஆஃப் ஸ்பிரிங்? 4. 4மே எப்படி இருக்கு? டாலா இருக்கு. யாராவது டார்ஃபா இருக்காங்களா? நோ, நோ ஒன் இஸ் டார்ஃப். இவர் டாலா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? அந்த ஜீனோடைப் பார்க்கணும்ல, அதுதான் ஜீனோடைபிக் ரேஷியோ. என்னென்ன ஜீனோடைப் நான் கொடுத்தேன்? நான் கொடுத்த ஜீனோடைப் என்ன? கேபிட்டல் டி கேபிட்டல் டி, ரைட்டா? அண்ட் நான் என்னென்ன ஜீனோடைப் கொடுத்தேன்? ஸ்மால் டி, ரைட்டா? அப்புறம் எனக்கு என்ன ஜீனோடைப் கிடைச்சிருக்கு? கேபிட்டல் டி ஸ்மால் டி, ரைட்டா? எனக்கு ஆஃப் ஸ்பிரிங்ல என்ன கிடைச்சிருக்கு? கேபிட்டல் டி ஸ்மால் டி. நான் என்ன கொடுத்தேன்? கேபிட்டல் டி ஸ்மால் டி கொடுத்தேன். அப்ப என்ன ஆச்சுன்னா எனக்கு கிடைச்ச 4மே எப்படி இருக்கு? கேபிட்டல் டி ஸ்மால் டியா இருக்கு. கேபிட்டல் டி ஏதாவது கிடைச்சதா? நோ. ஸ்மால் டி ஏதாவது கிடைச்சதா? நோ. அப்போ நான் இதை என்னன்னு சொல்லலாம் உங்களுக்கு? இதை அப்படியே எரேஸ் பண்ணிட்டு கேன் ஐ சே 4:0 as my ratio? ஜீனோடைபிக் ரேஷியோ நான் என்னன்னு சொல்லலாம்? 4:0 சொல்லலாம். புரியுதா கைஸ்? இதுதான் மோனோஹைபிரிட் கிராஸ். இப்போ இந்த மோனோஹைபிரிட் கிராஸ்ல என்ன பண்ணியிருக்காரு மெண்டல்? மெண்டல் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு சிங்கிள் கேரக்டருக்காக ஒரு ரெண்டு பேரண்ட்டை கிராஸ் பண்றாரு. சிங்கிள் கேரக்டருக்காக ரெண்டு பேரண்ட்டை கிராஸ் பண்றாரு. கிராஸ் பண்ணும் பொழுது அவருக்கு எத்தனை ஆஃப் ஸ்பிரிங் கிடைக்குது? 4 ஆஃப் ஸ்பிரிங் கிடைக்குது. எத்தனை கேரக்டருக்காக பண்ணும்போது? சிங்கிள் கேரக்டருக்காக பண்ணும் பொழுது 4 ஆஃப் ஸ்பிரிங் கிடைக்குது. ஓகே, அந்த 4 ஆஃப் ஸ்பிரிங் வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஃபீனோடைபிக் ரேஷியோவும் ஜீனோடைபிக் ரேஷியோவும் கண்டுபிடிச்சிருக்காரு. Are you clear with this? இப்போ இது பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிட்டோம்? என்ன பண்ண பாருங்க, இந்த இடத்துல கேமெட் ஃபார்ம் ஆகும் பொழுது நான் என்ன பண்ணேன்? கேமெட் ஃபார்ம் ஆகும் பொழுது நான் என்ன பண்ணேன்? அந்த அலீல்ஸை பிரிச்சேன். கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது என்ன பண்ணேன்? மேல இருந்த ஜீனோடைப் அலீல் இருந்தது பாத்தீங்களா, அதை பிரிச்சேன். இதை தான் அவர் என்னன்னு சொல்றாருன்னா லா ஆஃப் செக்ரிகேஷன் சொல்றாரு. இதுதான் அவர் என்ன சொல்றாரு? லா ஆஃப் செக்ரிகேஷன் சொல்றாரு. அதாவது செக்ரிகேட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகலன்னு அர்த்தம். ரைட்? அவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகலன்னு அர்த்தம். Got it? அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல இருக்காங்க, பட் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரல. ரைட்? அப்ப நான் எப்போ வேணாலும் அவங்கள வந்து பிரிச்சிடலாம். அப்போ லா ஆஃப் செக்ரிகேஷன், alleles are always, what it try to say, alleles never blend. Alleles never blend. Blend na enna? Mix. Okay, and also alleles always remain paired. Alleles always remain paired. எப்பவுமே alleles எப்படி இருக்கும்? paired தான் இருக்கும். Got it? And இந்த லாவை இன்னொரு வேர்ல சொல்றாங்க எப்படின்னா, or it is also known as law of pure gametes. It is also known as law of pure gametes. அப்போ மோனோஹைபிரிட் கிராஸ் வச்சு நான் என்ன லா ப்ரூவ் பண்ணிருக்கேன்? லா ஆஃப் செக்ரிகேஷன் ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ இது இல்லாம பாருங்க, இந்த இடத்துல நான் phenotype genotype பார்க்கும் பொழுது நான் இந்த டாமினன்ட் ரிசெசிவ்னு ஒரு கேரக்டர் சொன்னேன்னா, எது ஒன்று எக்ஸ்போஸ் ஆச்சு? which one got exposed well? வெளியில எனக்கு எது தெரிய வந்தது? டாமினண்டா ரிசெசிவா? எது எனக்கு தெரிய வந்தது? the answer is dominant. Okay, the answer is dominant. அப்போ இதை நான் என்னன்னு சொல்றேன்? law of dominance ன்னு சொல்றேன். அப்போ நான் இந்த மோனோஹைபிரிட் கிராஸ் வச்சு ரெண்டு லாவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, வித் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரெண்டு லா உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஒன் இஸ் லா ஆஃப் டாமினன்ஸ், another one is law of segregation. Got it? Fine. So both the laws has got explained. இதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? மோனோஹைபிரிட் கிராஸ் எடுத்திருக்காரு. Are you clear? Yes guys. Right? Perfect. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, மோனோஹைபிரிட் கிராஸ் புரிஞ்சுது. அப்ப இந்த இடத்துல எனக்கு சில கொஸ்டின்ஸ் வருது. என்ன கொஸ்டின்ஸ் வருது பாருங்க. I am getting some questions. சார், நீங்க வந்து கேமெட்னு ஒன்று ஃபார்ம் பண்ணீங்கல்ல, அதை எதை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணீங்க? கொஸ்டின். ஓகே, லெட்ஸ் டூ திஸ் டுடே. அதாவது என்கிட்ட ஒரு ஜீனோடைப் இருக்கா? அந்த ஜீனோடைப் சிங்கிள் கேரக்டரா இருந்தா ஒரு கேரக்டரை எத்தனை ஜீன் கண்ட்ரோல் பண்ணும்? ஒரு கேரக்டரை ஒரு ஜீன் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ஒன் ஜீன் control one character which is equal to 2 alleles. கரெக்டா? அந்த ரெண்டு அலீல தான் நான் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு? ஜீனோடைப்னு சொல்றேன். இப்போ இந்த ரெண்டு அலீலுமே எப்படி இருக்கும்? எனக்கு பேர்டா இருக்கும். ஓகே, ரெண்டு அலீலும் எப்படி இருக்கும்? பேர்டா இருக்கும். எப்போ இந்த ஜீனோடைப்ல இருந்து எனக்கு கேமெட் ப்ரொடியூஸ் ஆகுதோ, அதாவது இப்படி எழுதிக்கலாமா? the moment when the genotype or a gene which involves, whenever they involves in crossing, எப்பப்பெல்லாம் அவங்க கிராசிங் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப எனக்கு அங்க இருந்து என்ன கிடைக்குது? எனக்கு ஒரு கேமெட் கிடைக்குது.
எனக்கு என்ன கிடைக்குது gamete கிடைக்குது what is gamete gamete is nothing but segregation of alleles gamete is nothing but segregation of allele ரைட்டா சரி அப்போ எனக்கு ஒரு ஜீன்ல இருந்து எத்தனை gamete கிடைக்கும் got my point அப்ப எனக்கு ஒரு ஜீன்ல இருந்து எத்தனை gamete கிடைக்கும் क्वेश्चन இருக்கா அப்போ இந்த ஜீன் அப்ப அந்த மாதிரி क्वेश्चन இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும் இந்த ஜீனோட அலீல் பார்க்கணும் ஜீனோட அலீல் அலீல்ல ரெண்டு டைப் இருக்கா ஒன்னு வந்து என்னது ஹோமோசைகஸ் அலீல் இன்னொன்னு வந்து ஹெட்ரோசைகஸ் அலீல் ஹோமோசைகஸ் அலீல்னா என்ன கன்சிடர் கேபிட்டல் டி ஹெட்ரோசைகஸ் அலீல்னா என்ன கேபிட்டல் டி ஸ்மால் டி இப்போ கேபிட்டல் டி கிராஸ் ஆகணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க gamete ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா அப்ப என்ன ஆவாங்க செக்ரிகேட் ஆவாங்களா சோ தனித்தனியா செக்ரிகேட் ஆவாங்க அப்ப எனக்கு எத்தனை டைப் ஆஃப் gamete கிடைச்சிருக்கு பாருங்க I have got one single type of gamete ஒரே மாதிரியான gamete எனக்கு கிடைச்சிருக்கு got it இங்க இருந்து எனக்கு என்ன கிடைக்குது பாருங்க I got two different type of gametes இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கு two types of gametes எனக்கு கிடைச்சிருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு இங்க எனக்கு ஹோமோசைகஸா இருக்கும் பொழுது gamete ஃபார்மேஷன்ல எனக்கு எத்தனை gamete கிடைக்குது எத்தனை டைப் ஆஃப் gamete கிடைக்குது one type of gamete இங்க two type of gamete அப்போ in this case consider நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கொடுக்கிறேன் right find the total number of gametes formed by a genotype capital A small a capital B small b okay find the total number of gamete formed by a genotype capital A small a capital B small b right okay find the total number of gametes formed by a genotype capital A small a இப்போ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க capital A small a capital B small b இதுல எத்தனை ஜீன் இருக்கு பாருங்க எத்தனை ஜீன் இருக்கு இது ஒரு ஜீன் கரெக்ட்டா ஏனா ரெண்டு அலீல் சேர்ந்தா ஒரு ஜீன் சொன்னேனா அதே மாதிரி இங்க ரெண்டு அலீல் சேர்ந்தா ஒரு ஜீன் சொன்னேனா ரைட் அப்ப இங்க எத்தனை ஜீன் இருக்கு ரெண்டு ஜீன் இருக்கு அப்ப இங்க எத்தனை ஜீன் இருக்கு ரெண்டு ஜீன் இருக்கு இந்த அலீல்ஸ் ஹோமோவா ஹெட்டிரோவா ஹெட்டிரோ இது ஹோமோவா ஹெட்டிரோவா ஹெட்டிரோ ரைட்டா அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் பிரிவாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரிவாங்க got my point இத உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஃபோக் லைன் மெத்தட் யூஸ் பண்ணலாம்டா இத புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஃபோக் லைன் நான் உங்களுக்கு எல்லா டைப்பும் சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் ஃபோக் லைன் மெத்தட் அதாவது கேபிட்டல் A ஸ்மால் a பிரிஞ்சிட்டாங்களா ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்களா அண்ட் கேபிட்டல் A யாருக்கு காமன் capital B को कॉमन small b को कॉमन அதே மாதிரி small a யாருக்கு காமன் capital B को कॉमन small b को कॉमन ரைட்டா இப்போ என்ன ஆச்சுனா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து capital A capital B ன்னு ஒரு gamete ஃபார்ம் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து capital A small b ன்னு ஒரு gamete ஃபார்ம் பண்றாங்க இவங்க ஒண்ணா சேர்ந்து small a capital B ன்னு ஒரு gamete ஃபார்ம் பண்றாங்க இவங்க ஒண்ணா சேர்ந்து small a small b ன்னு ஒரு gamete ஃபார்ம் பண்றாங்க அப்போ எனக்கு இந்த ஜீனோடைப்ல இருந்து எத்தனை gamete கிடைக்குது எனக்கு 4 gamete கிடைச்சிருக்கு how many gametes I got 4 gametes I got புரியுதா உங்களுக்கு 4 gametes I got right guys yeah I got 4 gametes clear இப்போ இத இப்படிலாம் பண்ண முடியாது சார் like I need something easy I need to go fast நான் என்ன பண்ணலாம் அப்படினா use a formula 2 power n okay use a formula 2 power n to find number of gametes use it 2 power n what is n is equal to number of heterozygous pair எத்தனை heterozygous pair இருக்கு இதுல எத்தனை heterozygous pair இருக்கு ரெண்டு இருக்கா அப்போ n is equal to 2 அப்போ 2 power 2 is equal to 4 எனக்கு கிடைச்சதா got it I got 4 gametes so அப்போ உங்களுக்கு क्वेश्चनல எத்தனை ஜீனோடைப் கொடுத்தாலும்
ஓகே எவ்வளோ லென்த்தியான ஜீனோடைப் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க அதுல என்ன பாருங்க, அதுல எத்தனை ஜீன்ஸ் இருக்குன்னு பாருங்க. Got my point? Let's imagine உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் பாருங்க. Capital A small a, capital B capital B, capital C small c, capital D capital D. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? எத்தனை ஜீன் இருக்கு இதுல? இத பார்க்கும் பொழுதே தெரியுது. ரெண்டு ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ரைட்? இது 1 2 3 4. அப்ப எத்தனை ஜீன் இருக்கு? It has 4 gene. It has 4 gene. ரைட்டா? இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்றேன்? gamete ப்ரொடியூஸ் பண்றேன். இதுல இருந்து நான் gamete ப்ரொடியூஸ் பண்றேன். எனக்கு எத்தனை gamete கிடைக்கும்? क्वेश्चन. அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க? 2 power n யூஸ் பண்ணிக்கோங்க. What is n? n is number of heterozygous pair. Sorry. Excuse me. Sorry. 2 power n. Right? So எத்தனை heterozygous பாருங்க? இது hetero. ரைட்டா? இது homo. இது hetero. இது homo. நான் என்ன பண்ணனும்? hetero மட்டும் தான் எடுக்கணும். I should use only hetero. So how many heteros are there? 2 heteros are there. So I'll use 2 power 2 which is 4. இது அப்படியே நீங்க டைப் பண்ணி லைக் கிராஸ் பண்ணி காட்டுங்க சார் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஹெட்டிரோவை நான் செக்ரிகேட் பண்ணிட்டேன். கரெக்டா? ஹெட்டிரோவை செக்ரிகேட் பண்ணிட்டேன். அடுத்து யார் இருக்கா? ஹோமோ. ஹோமோவை நான் செக்ரிகேட் பண்ண முடியாது, ஏன்னா ஒரே டைப் தான் கிடைக்கும். அப்ப எப்படி போயிட்டேன்? ரைட்டா? இவங்க யாரு? ஹெட்டிரோ. பிரிச்சிருங்க. கேபிட்டல் டி ஸ்மால் சி. ஓகே, இவங்க ஹோமோ. கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் டி. புரியுதா உங்களுக்கு? ரைட்? ஹெட்டிரோவா இருக்க பட்சத்துல அவங்களை நான் பிரிக்கிறேன், ஹோமோவா இருக்க பட்சத்துல அவங்கள காமன் எடுத்துக்கிறேன். காட் மை பாயிண்ட்? ஓகே, இப்ப பாருங்க எனக்கு என்ன ஆகுது? இது ஒரு கேமெட் கிடைக்குதா? இது ஒரு கேமெட் கிடைக்குதா? இது ஒரு கேமெட், இது ஒரு கேமெட். So totally how many gametes I got? I got 4 gametes. What are the gametes? Capital A, capital B, capital C, capital D. Capital A, capital B, small c, capital D. Small a, capital B, capital C, capital D. Small a, capital B, small c, capital D. I got 4 gametes. So அப்போ இப்படிதான் நான் என்ன பண்ணணும்? gamete கண்டுபிடிக்கணும். I hope this one is clear, guys. Yeah. So gamete formation எப்படின்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ இதே क्वेश्चन உங்களுக்கு வேற மாதிரி கேட்பாங்க பாருங்களேன். இதே क्वेश्चन உங்களுக்கு வேற மாதிரி கேட்பாங்க. எப்படின்னா in a dihybrid cross. இது ஒரு क्वेश्चन, right? Okay, in a dihybrid cross. Heterozygous loci found at 2 regions. இப்படி வெச்சுக்கோங்களேன். In a dihybrid cross, heterozygous loci found at 2 regions. Find total number of gametes produced. Find total number of gametes produced. என்ன சொல்றாங்க? ஒரு dihybrid cross, அதுல heterozygous loci எந்தெந்த இடத்துல பார்த்திருக்காங்களாமா? எத்தனை ரீஜன்ல பார்த்திருக்காங்களாமா? 2 இடத்துல பார்த்திருக்காங்களாமா? Find the gamete ன்னு கேக்குறாங்க. புரியுதா? அப்ப இந்த மாதிரி क्वेश्चनக்கு நீங்க என்ன பண்ணனும்? First you have to find how many cross it is. It is dihybrid cross. அப்படினா எத்தனை ஜீன் இதுல? What does it mean? It has 2 gene. It means 2 gene. Right? Okay. So, எத்தனை இடத்துல heterozygous இருக்குன்றாங்க? 2 இடத்துல இருக்கு. ஓகே, இது heterozygous 2 இடத்துல இருக்குன்னா அப்போ நம்மளே எழுதுவோமா? capital A small a, capital B small b. 2 இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க, 2 heterozygous. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? Find the gamete. Find the gamete. So find the gamete. அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம்? 2 power n. n is equal to 2. அப்போ 2 power 2 is equal to 4. அப்போ எனக்கு எத்தனை gamete கிடைக்கும்? எனக்கு டோட்டலா 4 gametes கிடைக்கும். சேம் லாஸ்ட் உங்களுக்கு இது எப்படி இது முன்னாடி எப்படி கேட்டிருந்தாங்க? Find the total number of gametes produced from. Find the total number of gametes produced from capital A small a, capital B small b. இப்படி கேட்ட क्वेश्चन இப்போ இப்படி கேக்குறாங்க. Right? Okay, so there is no much difference. Don't get panic over this. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான क्वेश्चंस. Okay? So இப்போ நான் உங்களுக்கு சொல்றது ரொம்ப பேசிக்ஸ். Okay? So இன்னும் further classes-ல நான் உங்களுக்கு இன்னும் டெப்தா உங்களுக்கு டாபிக்ஸ் எடுத்துட்டு போவேன். Got my point, guys? So I guess like இன்னைக்கு வந்து நம்ம
மோனோஹைபிரிட் கிராஸ் பற்றி பார்த்துருக்கோம் அண்ட் நேற்று இன்டரப்ட் ஆனதுனால நேத்தோடைய டாப்பிக்கையும் திருப்பி எடுத்து நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு. ஓகே, ஐ ஹோப் டுடே செஷன் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இப்போ இந்த செஷனை நாளைக்கு இன்னொரு செஷன் நம்ம ஜாயின் பண்ணும்போது வில் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் டைஹைபிரிட் கிராஸ் அண்ட் அதர் லா அண்ட் அதோட எக்ஸெப்ஷன்ஸ் என்ன, இது எல்லாமே இன்னொரு செஷன்ல பார்க்கலாம். காட் மை பாயிண்ட்? ஸோ ஸ்டே டியூன். நாளைக்கு மறக்காதீங்க, ஈவினிங் 6 o'clock யூ ஹாவ் யுவர் டெஸ்ட் சீரீஸ். ஓகே, ஸோ ஜென்யூனா பண்ணுங்க. ஓகே, அண்ட் மோஸ்ட்லி அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் கிளியராக படிங்க. ஒருத்தருக்கு ஒரு அட்டெம்ப்ட் தான் கொடுக்கப்படும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு அட்டெம்ப்ட் தான் இருக்கும். சார் நடுவில் நெட்டு ஒழுங்கா இல்லை, நான் வெளியில வந்துட்டேன், அதாவது நான் அந்த ஆப்பை விட்டு வெளியில வந்துட்டேன், நெட்டு இன்டரப்ட் ஆயிடுச்சு, என்னால் பண்ண முடியல, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் எதுவுமே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் யூ ஹாவ் காட் ஒன்லி ஒன் சிங்கிள் அட்டெம்ப்ட். காட் இட்? ஸோ மோஸ்ட்லி ட்ரை தி பெஸ்ட், டூ ஜென்யூன்லி. பிகாஸ் இது யாரையுமே நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக இல்லை. இட் இஸ் டு ப்ரூவ் தட் யூ ஆர் டூயிங் யுவர் பெஸ்ட். ஓகே, ப்ராப்பராக பண்ணுங்க. லைக் நல்லா பண்ற பட்சத்தில் as I said you will be getting lot of surprises from our side. Okay, and I assure that இந்த டெஸ்ட் சீரீஸை ப்ராப்பராக நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டே வாங்க. இந்த டெஸ்ட் சீரீஸோடைய ஹையஸ்ட் ஸ்கோர் தான் உங்களுடைய நீட் ஸ்கோராக இருக்க போகுது. ஓகே, ஸோ வித் திஸ் ஐ எம் சைனிங் அவுட். சலீம் சார் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வில் கண்டினியூ திஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். Thank you so much guys. Thank you all. Happy day.